ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஃப்ஐஎஸ் அகாடமி. ஸோ நம்ம ரீசனிங் கிளாஸஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ முக்கியமாக இன்னொரு டாபிக் பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்கோட நேம் மிரர் இமேஜ். ஓகேங்களா? ஸோ மிரர் இமேஜ் அப்படின்னா அதுலேயே நேம்லேயே இருக்குது. மிரர் அப்படின்னா கண்ணாடி, இமேஜ் அப்படின்னா பிம்பம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரிஜினலாக ஒரு பிம்பம் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரிஜினல் பிம்பம், சாரி, ரியல் இமேஜ். ஓகேங்களா? ரியல் இமேஜ்னு சொல்லுவோம். அந்த ரியல் இமேஜை கண்ணாடி முன்னாடியில் இருக்கும் போது எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நார்மலாக மிரர் இமேஜை பொறுத்தவரையும் ரெண்டு விஷயங்கள் நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று மிரர் எப்பவுமே நம்மளுடைய வலது பக்கத்தை இடதா காமிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இடதை வலதா காமிக்கும். இது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி ஒரு பொருள் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருந்துச்சுன்னா கண்ணாடியிலேருந்து ஃபஸ்ட்டு எந்த பொருள் இருக்கோ அந்த பொருள் தான் கண்ணாடிலையும் ஃபஸ்ட்டு தெரியும். ஓகேங்களா? நம்ம கான்செப்டில் போகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் என்ன வச்சுக்கணும். கண்ணாடி வலதை இடதா காமிக்கும், இடதை வலதா காமிக்கும். அது ஒன்று. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள், அது லெட்டராக இருக்கலாம், ஒரு பிம்பமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நம்பராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்ணாடியிலேருந்து ஃபஸ்ட்டு ரியல் இமேஜில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அதே தான் கண்ணாடியிலையும் ஃபஸ்ட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் என்ன வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மிரர் இமேஜ் கான்செப்ட்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ மிரர் இமேஜை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பாருங்கள். மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த கொஸ்டின் இதில் இதே மாதிரி ஒரு லைன் இருக்கும். ஸோ ஒரு லைன் போட்டு அதில் சின்ன சின்னதாக கோடு போட்டிருப்பாங்க. அப்படின்னா இது மிரர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது மிரரை குறிக்குது. ஓகேங்களா? இந்த மிரர் இருந்துச்சுன்னா மிரருக்கு லெஃப்ட்டில் இருக்கிற இமேஜ் தான் ரியல் இமேஜ், மிரருக்கு ரைட் சைடில் இருக்கிறது மிரர் இமேஜ். ஓகேங்களா? இது ஒரிஜினல் ஒரிஜினல் ஃபிகர், இது மிரர் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மிரர் சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க. மிரர் கொடுக்காம என்ன பண்ணிடுவாங்கன்னா, மேலேயே கொஸ்டினில் ஃபைண்ட் அவுட் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோடைய வலது பக்கம் ஒரு மிரரை நீங்களாக டிஃபால்ட்டாக போட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணிக்கணும், மிரர் இமேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ மிரர் பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட் என்னது, இப்போ ஒரு ஆரோ மார்க் போகுது. இந்த ஆரோ மார்க்கே நீங்கள் என்ன பண்ணலாம், கிடைமட்டமாக பிடிங்க. ஓகேவா? வெர்டிக்கலாக பிரிங்க. நம்மளுடைய இந்த 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 கோட்டுக்கு நம்மளுடைய வலது பக்கம் இருக்கிறது தான் ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட்டில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரியல் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரியல் இமேஜ், இது மிரர் இமேஜ். ரியல் இமேஜ் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து இடது பக்கமாக ஒரு ஆரோ மார்க் மாதிரி போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் கண்ணாடியில் தெரியக்கூடிய இமேஜையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்மளுக்கு வலது, இது நம்மளுக்கு இடது. ஓகேங்களா? நம்ம கண்ணாடியில் என்ன சொன்னோம், ஒரிஜினல் ஃபிகருடைய ரைட் சைடு லெஃப்ட்டில் தெரியுண்டோமா. அப்போ இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, வலதுலேருந்து இடம் நோக்கி போகக்கூடிய ஆரோ மார்க் இங்கே இடத்துலேருந்து வலது பக்கம் போகுது. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த பக்கம் வலது பக்கம் அந்த பாயிண்ட் இருக்குது, இங்கே பக்கம் இடது பக்கம் அந்த பாயிண்ட் வந்துருச்சு. ஆரோ மார்க் இந்த பக்கம் லெஃப்ட்டில் இருக்குது, இந்த பக்கம் ரைட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்படியே டைரக்ஷன் மாறிடுச்சு. ஓகேங்களா? நம்ம கண்ணாடியை பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன வச்சுக்கோங்க, கண்ணாடி உங்களுடைய வலதை இடதா காமிக்கும், இடதை வலதா காமிக்கும். ஆனால் கண்ணாடி முன்னாடி இப்போது இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீழே இருந்து மேலே போதும். இந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்குது அப்படின்னா கண்ணாடி என்ன பண்ணாது, அப்போ டவுனாக காமிக்காது. ஓகேங்களா? டாப்பை பாட்டமாக காமிக்காது, பாட்டமாக டாப்பாக காமிக்காது. ஓகேவா? ஸோ கண்ணாடி லெஃப்ட் ரைட்டாக காமிக்கும், ரைட்டு லெஃப்ட்டாக காமிக்குமே தவிர்த்து ஒரு ஃபிகரை தலைகீழாக காமிக்காது. ஓகேவா? இப்படி ஒரு தலைகீழாக காமிச்சா இது மிரர் இமேஜ் கிடையாது, வாட்டர் இமேஜ். ஓகேங்களா? உங்களுக்கு வாட்டர் இமேஜ் நடத்தும் போது இன்னும் டீட்டெயிலாக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, அடுத்து ஒரு ஃபிகர் பாருங்கள். நான் சாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன். இதில் ஒரு ரவுண்டு இருக்குது. இந்த ரவுண்டோடைய இந்த ரவுண்டை நீங்கள் இந்த ரவுண்டை அதில் சென்டரில் பிரிங்க. இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகேங்களா? இந்த ரவுண்டில் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஒரு லைன் போகுது. ஓகேங்களா? லெஃப்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் போகுது. இப்போ நீங்கள் இந்த பக்கமும் நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி ரவுண்டு வருமா? ஸோ ரவுண்டு இந்த 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 ரைட் சைடு ரவுண்டு எடுத்தோம்னா இந்த பக்கம் லெஃப்ட்டில் வந்துடும். இந்த லெஃப்ட் சைடு ரவுண்ட் எடுத்தோம்னா இந்த பக்கம் ரைட்டில் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? இப்படி ரவுண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இங்கே லைன் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே ரைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இதுவும் லெஃப்ட்டு, இது ரைட். ஓகேங்களா? இதில் பெரிய விஷயங்கள் கிடையாது மிரர் இமேஜில். ஸோ மிரர் இமேஜ் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு என்எம்எம்எஸ், என்டிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், யூபிஎஸ்சி எல்லாத்துலேயுமே மிரர் இமேஜஸ் வருது. ஓகேங்களா? ரயில்வேஸ். ஸோ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ மிரர் இமேஜ் அப்படிங்கும்போது மிரர் இமேஜில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. மிரர் இமேஜ்ங்கிறது பொதுவாக எதுக்கெல்லாம் மிரர் இமேஜ் கேட்குறாங்கன்னா, ஒன்று
இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ் ஓகேங்களா, ஆல்ஃபாபெட்லேருந்து கேட்கலாம், ஆல்ஃபாபெட்லேருந்து கேட்கலாம், இல்லைனா நம்பர்ஸ்லேருந்து கேட்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஃபிகர் கொடுத்து அந்த ஃபிகருக்கு கேட்கலாம், இல்லைனா என்ன பண்ணிடலாம் கிளாக். ஸோ இந்த 4 டைப்பில் தான் வந்து மிரரில் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு கேட்குறாங்க எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஓகேங்களா. ஸோ இந்த 4 டைப்புமே நம்ம பார்த்துடலாம். இப்போ மிரர் இமேஜை பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸ் ஆல்பாஃபெட் லெட்டர்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் லெட்டரில் அதுக்கு மிரர் இமேஜ் நீங்கள் ஒவ்வொரு லெட்டருக்கும் தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா இங்கிலீஷில். இந்த 26 லெட்டர்ஸில் கேப்ஸ் லெட்டர் 26 எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏ கேப்ஸ் ஏன்னு ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்னா அதோடைய மிரர் இமேஜ் வரையும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த ஏயை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. இது வந்து நம்மளுக்கு ரைட்டு, இது லெஃப்ட்டு ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இங்கேயும் போட்டிருப்பீங்க ரைட்டு லெஃப்ட்டு. ஸோ இந்த லெஃப்ட்டில் ஒரு லைன் போட்டோமா ஃபஸ்ட்டு, அந்த லைன் எங்கே வரும், ரைட்டில் வரும். இது மாதிரி ரைட்டில் போட்ட லைன் வந்து லெஃப்ட்டில் வரும். லெஃப்ட்டில் இருந்து ரைட் நோக்கி ஒரு லைன் போட்டோம், அது வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்னு வரும் ஓகேங்களா. இப்படி பார்த்தா ரியல் இமேஜும் மிரர் இமேஜும் சேமாக இருக்குது இதில் ஓகேங்களா. ஸோ ஏங்கிற லெட்டருக்கு மிரர் இமேஜும் ரியல் இமேஜும் சேமாக இருக்குது ஓகேவா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொன்னால் ஐடென்டிக்கல் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷில் ஆல்ஃபாபெட்டை பொறுத்தவரையும் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஓகேவா, கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து மொத்தம் ஒரு 11 லெட்டர்ஸ் வந்து ஐடென்டிக்கல் மிரர் இமேஜஸ் சொல்லுவாங்க. இப்போ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்களா, ஒன்றா பிறந்த ரெட்டையர்களை வந்து என்ன சொல்லுவாங்க, ஐடென்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனால் 2 வேறு வேறு ஆள். அதே மாதிரி தான் இங்கே ரியல் இமேஜும் மிரர் இமேஜும் சேமாக இருக்கிறனால இதை வந்து ஐடென்டிக்கல் மிரர் இமேஜஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. சரி ஓகே, இதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷோடைய ஒவ்வொரு லெட்டருக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 26 லெட்டருக்கும் நீங்கள் மிரர் இமேஜ் வந்து ஒரிஜினல் இமேஜ் வரைஞ்சி ரியல் இமேஜ் வந்து ஒரு தாட்டி போட்டு பாருங்கள், எழுதி பாருங்கள் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிங்கிற ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதோட மிரர் இமேஜ் எப்படி வருவீங்க, இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா இது லெஃப்ட்டு ரைட்டு ஓகேங்களா. ஸோ இந்த லெஃப்ட்டில் இந்த லைன் வருதா, அந்த லைன் வந்து ரைட்டில் வரும். அப்புறம் நம்மளுடைய ரைட்டில் வந்து இந்த பெண்ட் வருது, அப்போ இந்த பக்கம் வந்து லெஃப்ட்டில் வந்துடும். ஸோ வரையும் போது தெளிவாக வரைங்க ஓகேங்களா. அதே மாதிரி சிங்கிற ஒரு லெட்டர் வந்து எழுதும்போது வலது பக்கம் இருந்து ஆரம்பித்து இடது பக்கம் அந்த பெண்டு வந்து திரும்ப வலது பக்கமே முடியுது. இப்போ இந்த பக்கம் எப்படி வரும், இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா. இடது பக்கத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பெண்டு ரைட் சைடு வந்து திரும்ப இடது பக்கமே வந்து முடியும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா லெட்டர்ஸ்க்கும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் சொன்னோம், 11 லெட்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா. இது நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைக்க தேவையில்ல, நார்மலாக நீங்கள் எழுதி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இது மனப்பாடம் பண்ணி வைக்க எங்கேயும் யூஸும் ஆகாது ஓகேங்களா. ஆனால் நீங்கள் சிம்பிளாக நம்ம கேபிட்டல் லெட்டரில் ஒரு 11 லெட்டர்ஸ் வந்து ஐடென்டிக்கல் மிரர் இமேஜஸ் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மால் லெட்டர்ஸ் ஆல்ஃபாபெட்டில் ஸ்மால் லெட்டர்ஸ் போகும்போது நம்ம நார்மலாக எழுதும் போது இப்படி எழுதுவோம், பெரும்பாலும் இப்படி தான் எழுதியிருப்போம். ஸோ இதுக்கு மிரர் இமேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. ஆனால் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எழுதக்கூடாது, வரையணும் ஓகேங்களா. பெரும்பாலும் உங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா, இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு மிரர் இமேஜ் வரையும் போது இந்த பெண்டு வந்து இப்படி ரிவர்ஸில் வரும், இந்த ஒன்று இப்படி வந்துடும் ஓகேங்களா. ஸோ பிங்கிறது எழுதும்போது லெஃப்ட்டில் இந்த லைன் வருது, அப்புறம் ரைட்டில் இந்த லைன் வரும், ரைட்டில் இருக்கக்கூடிய இந்த பெண்டு வந்து லெஃப்ட்டில் வந்துடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ கேபிட்டல் லெட்டரில் வரக்கூடிய அதே ஐடென்டிக்கல் இமேஜ் வந்து ஸ்மால் லெட்டர்லையும் வராது ஓகேங்களா. ஏன்னா இங்கே பாருங்கள் மாறிடுச்சு, மாறி தானே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடக்கூடாது. ஸோ இந்த எல்லா லெட்டர்ஸ்க்கும் நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க ஒரு தாட்டி. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் போகலாம் ஓகேங்களா. இப்போ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 வந்து ஐடென்டிக்கல், 1 வந்து ரிவர்ஸில் இருக்குது, பிரச்சனை இல்லை, அது எல்லாமே ரிவர்ஸில் இருக்குது ஓகேங்களா. இப்போ 3 அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க, மிரர் வந்து ரிவர்ஸில் காமிக்கும். இப்போ 4 அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ 5 6 இதெல்லாம் மிரர் இமேஜஸ். ஸோ 8 சேமாக இருக்குது. ஸோ 10 இப்படி இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ணாடியில் வந்து இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட உருவங்கள் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரிஜினல் இமேஜ் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா
கண்ணாடியிலிருந்து ஃபஸ்ட்டு எந்த எந்த நம்பர் இருக்கோ இது ஃபஸ்ட்டு இருக்குது, செகண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்ணாடியிலையும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும், செகண்ட் இருக்கிறது செகண்ட் வரும். ஓகேங்களா? இதை தான் நான் சொன்னேன். கண்ணாடியை பொறுத்தவரைக்கும் 2 தன்மைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஒன்று வலதை இடதா காமிக்கும், இடதை வலதா காமிக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போடுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதோடைய பார்ட் 2 வீடியோவும் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மிரர் இமேஜோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். நம்ம டேரெக்டாக வந்து இந்த கிளாக் வர வேணாம். கிளாக் வந்து உங்களுக்கு நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம எடுத்த உடனே லெட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின் மட்டும் பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் வந்து நம்ம பேலன்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வாட்டர் அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டாலே மிரர் கொடுத்துட்டாங்க. இப்போது இதில் எத்தனை லெட்டர் இருக்குது? 5 லெட்டர் இருக்குது. இப்போ மிரர்லேருந்து இதை கவுண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 1 2 3 4 5 மொத்தம் 5 லெட்டர்ஸ் இருக்கா? இப்போ மிரரில் இருந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லெட்டர் தான் நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் ஆர் ரிவர்ஸில் எழுதுவீங்களா? ஆர் ரிவர்ஸில் எழுதியாச்சு. அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் என்ன கேட்குறாங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். ஒரு கொஸ்டின் இருக்கும், கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு கொஸ்டின்குள்ளே போகும்போதே ஆப்ஷன் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், எக்ஸாம்ஸ் வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை விட, இதில் எதெல்லாம் ஆன்சராக இருக்காதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணணும். ஓகேங்களா? இதை தான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சராக இருக்காதோ அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த ஆர் ஃபஸ்ட்டு இங்கே ஆறுங்கிற லெட்டர் தான் ஆரம்பிக்குது. இந்த 4 ஆப்ஷன் பார்த்தாலே தெரியுது, இங்கே டபிள்யூன்னு ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனும் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து என்னாச்சு, ஆன்சர் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்க. இப்போ இது 2ல் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்கும். அடுத்த லெட்டர் இப்போ நம்ம போகலாம். இ ரிவர்ஸில் எழுதுவீங்க. டி ரிவர்ஸில் இருந்தனாலும் டி இந்த மாதிரி தான் இருக்கும். ஏ ரிவர்ஸில் இருந்தனாலும் ஏ இப்படி தான் இருக்கும். டபிள்யூ இந்த மாதிரி இருக்கும், டபிள்யூவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே ஆன்சர் இருக்குன்னு பாருங்கள். இதுலேயுமே பாருங்கள், இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஈன்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஆனால் வாட்டருக்கு அப்புறம் வாட்டரில் டபிள்யூக்கு அப்புறம் ஏ ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இது மூலயமா வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்பீடாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஆன்சர் அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இதோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்ட் 2 முடிஞ்சால் அதுக்கப்புறம் பார்ட் 3 வீடியோவும் வாட்டர் இமேஜ் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வீடியோ வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக நாங்கள் தேவைப்படுறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.